பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். லிவிங் மிராக்கிள் மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் அனைவருக்கும் பிரைஸ் தி லார்ட். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று தேவன் நமக்கு கொடுத்த தியான பகுதி ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இருந்து 42 வரைக்கும். அதில் யோசேப்பு ஒரு குழியில் தள்ளப்பட்ட ஒரு மனுஷன். அது சகோதரர்களை ஒரு குழியில் தள்ளினார்கள். ஏன்? அவன் வேகம் உள்ள மனிதனாக இருந்தான். அவன் வரும் காரியங்களை குறித்து சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். அவன் மேல் பொறாமை கொண்டு அவன் சகோதரர்களே அவனை குழியிலே தள்ளினார்கள். ஆனால் குழியிலே தள்ளின அந்த யோசேப்பு அப்படியே ஆண்டவர் விடவில்லை. அவனை ஒரு பெரிய மனிதனாக, அதிகாரியாக மாற்றினார். எப்படி? அவனிடம் தேவ ஆவி இருந்தது. அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. சிறைச்சாலைக்கு சென்றாலும் சிறைச்சாலை அதிகாரியிடம் அவனுக்கு தயவு கிடைத்தது. அங்கேயும் தலைவனாக இருந்தான். மேலும் அவன் ஒரு அதிகாரியாக அந்த எகிப்து ராஜாவே பார்வோனை அவனை மாற்றினான். ஏன்னா தேவ ஆவி அவனோடு இருந்தது. இவனைப் போல ஒரு வேகமும் இல்லை மனுஷன் யாருமே இல்லைன்னு சொன்னான். அதனால் யோசேப்பிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறான், நீ இந்த நாட்டிற்கு அதிகாரியாக இருப்பாய், சிங்காசனத்துக்கு நான் இருப்பேன், உனக்கு எல்லாம் அடங்கி உன் பேச்சை கேட்கணும் அப்படின்றான். அப்படியாக தள்ளப்பட்ட நிலைமையிலும், அவனை அவமானப்படுத்தப்பட்ட நிலைமையிலும், துரத்தப்பட்ட நிலைமையிலும் அவன் எழும்பி பிரகாசித்தான். அதுபோல நாமும் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படி, நீ எழும்பி பிரகாசி என்ற வார்த்தை மூலம் நீ எழும்பி, இதை பார்க்க எல்லாரும் எழும்பி பிரகாசிங்க. குடும்பமாக இருந்தாலும், வேலை ஸ்தலமாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும் எழும்பி பிரகாசிங்க. கர்த்தருக்காக நீங்கள் ஊழியம் செய்யுங்க. தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். தேவ வார்த்தையை கொண்டு மற்றவர்களுக்காக ஜெபிங்க. தேசம் ரட்சிக்கப்படணும், அநேகர் ரட்சிக்கப்படணும், புறஜாதிகள் ரட்சிக்கப்படணும், உண்மையிலே தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியாக நீ எழும்பி பிரகாசி. எதை குறித்தும் கவலைப்படாமல் கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் நம் தேவையை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நம் தேசத்தை அவர் ரட்சிப்பார் என்ற ஒரு உரிமையோட தேவ ஆலோசனையின்படி நம்ம எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தர் உன்மேல் உதிப்பார். கர்த்தரே உன்மேல் உதிப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்னார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அதனால் எழும்பி பிரகாசிங்க. பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். சூழ்நிலை குறித்து, நாட்களை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, வருங்காலத்தை குறித்து, நடப்பதை குறித்து, பார்ப்பதை குறித்து, மனிதர்களை குறித்து, நம்மை மறக்கிற மனிதர்களிடம், நம்மை கேலி பண்ணுற மனிதரிடம், தள்ளி வைக்கிற மனிதரிடம், ஒதுக்கி வைக்கிற மனிதரிடம், இக்னோர் பண்ணுற மனிதரிடம் மத்தியில் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது தேவ ஆவியானவர் உங்களை அவருடைய வல்லமையை கொண்டு பயன்படுத்துவார். நீங்கள் எங்கே சென்றாலும் நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீங்க. கர்த்தர் உங்கள் தலையை அவர் உயர்த்துவார். உங்களை உயர்த்த வல்லமையாக இருக்குது. இதை பார்க்குற ஒவ்வொருத்தையும் கர்த்தர் தாமே வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றி தகப்பனே. இதை பார்க்குற ஒவ்வொருத்தரையும் எந்த இடத்துல இருந்தாலும் அவர்கள் உங்களது வல்லமை இறங்கி அவர்கள் எழும்பி பிரகாசிக்க செய்யுங்க. உங்கள் ஒளி அவங்களுக்கு கொடுங்க. உலகத்தில் வந்த ஒளியே இயேசு கிறிஸ்துவே, அவர்கள் மேலே நீங்கள் இறங்குங்க. அவங்க செய்யணும் காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. ஆலோசனை கொடுங்க. ஆவியிலும் உண்மையிலும் பரிசுத்தத்திலும் ஆண்டவரே இயேசுவா ஜெபத்திலும் தரித்திருந்து அவர்கள் ஜெய வீரராக
குடும்பத்திலும், வேலை ஸ்தலத்திலும், வியாபாரத்திலும், பிஸ்னஸ்லையும், ஊழியத்திலும் பிரகாசிக்க செய்யுங்க ஏசப்பா. நீர் பெரியவர். உமது நாமத்தை மகிமைப்படுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.